ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே ஒவ்வொருவரையும் காட் கோசீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். கடந்த ஆண்டிலே நாம் கடந்து வந்த எல்லாவித துக்கங்களிலிருந்தும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும், நெருக்கங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் உங்களை இந்த வருடத்திலே விடுதலையாக்கி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தப்புவிக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாக காணப்போகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, கைவிடுகிறவரும் அல்ல. இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்துவார். கடந்த ஆண்டிலே நம்முடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். அது நிமித்தம் மிகுந்த பாரத்தோடும் நெருக்கப்பட்டும் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாக மாற்றுவார். விசுவாசத்தோடு புதிய ஆண்டிலே பிரவேசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026 ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் உங்கள் அனைவரையும் தேவ வார்த்தையின்படியே வாழ்த்தி சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தில் தேவனுடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அங்கே கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வார்த்தையானது கிதியோனுக்கு தான் சொல்லப்பட்டது. ஆனால் இன்று அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கப் போகிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய பின்னணித்தை நாம் பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் நடந்ததினால் தேவன் அவர்களை 7 வருஷங்கள் மீதியானவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த 7 வருஷங்களும் அவர்களுக்கு மிகுந்த நெருக்கமுள்ள வருஷங்களாக காணப்பட்டது. எதையும் அவர்களால் விடுதலையாக செய்ய முடியவில்லை. அந்நேரத்தில் அவர்களால் அவர்களுடைய வீடுகளில் கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சொந்த வீடுகளில் இருக்க முடியவில்லை. சொந்த தேசத்திலே தலைமறைவாக ஒளிந்து கொண்டு வாழ வேண்டிய சூழல். அந்த சூழ்நிலையில் அவர்கள் பிரயாசப்பட்டு அவர்கள் குடும்பத்தினரின் ஆகாரத்துக்காக ஏதாவது சிறிதாக விதைத்திருந்தாலும் அதையும் இந்த மீதியானர் அவர்களோடு சேர்ந்து அமலேக்கியரும் சேர்ந்து அவைகளெல்லாம் கெடுத்து போடுவார்கள். அவர்களுடைய விளைச்சல்களை வளர விட மாட்டார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள் என்று ஒன்றையுமே விடமாட்டார்கள். மறைத்து மறைத்து ஒளித்து ஒளித்து அவர்கள் எதையாவது செய்தாலும் அதை அழித்து போடுவதையே காரணமாக வைத்திருந்தார்கள். இந்த சூழலில்தான் இஸ்ரவேல் புத்திரர் மீண்டும் கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். தேவனை நோக்கி கெஞ்சினார்கள். அவர்களுக்கு தேவன் எழுப்பின ஒரு நியாயாதிபதி தான் கிதியோன். கிதியோனுடைய சூழலும் மிக மாறுபட்ட சூழலெல்லாம் அல்ல. அவரும் அதே நெருக்கத்தில் தான் இருந்தார். கோதுமையை களத்தில் அடிக்க முடியவில்லை. அதை மீதியானுடைய கைக்கு தப்புவிக்க மறைவாக ஆலைக்கு சமீபமாக போய் அதை போரடித்ததை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவரும் சாதாரண மனிதன்தான். எல்லாரையும் போல பயந்து இருக்கிறவர் தான். எதிர்த்து போராட பலன் இல்லாதவர் தான். பலனற்ற சூழ்நிலை தான். தன்னை ஒழித்து கொள்ளுகிறவர் தான். பலவீனனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் அவரை பராக்கிரமசாலியாக பார்த்தார். இதே அதிகாரத்தில் 14லிருந்து 16வது வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார்.
தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ நிச்சயம் மீதியானரை ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. தேவன் அதே வார்த்தை தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் எப்படி இதை செய்ய முடியும், இந்த ஆண்டில் நான் எப்படி இதெல்லாம் ஜெயிப்பேன், எப்படி இவைகளிலிருந்து மீண்டு வரப்போகிறேன்னு தெரியல, என் பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தோடு நீங்கள் எழும்புங்கள், விசுவாசித்து எழும்புங்கள். காரணம், நம்மை அனுப்புகிறவர், இந்த சூழலில் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை நடத்த போகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அதற்கு கிதியோன் சொன்ன வார்த்தை போல தான் நம்முடைய சூழலும். எதை கொண்டு நான் ரட்சிக்க முடியும்? என் குடும்பம் சிறியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை பார்ப்பது மாத்திரமல்ல, நம்மை இழிவாக பார்ப்பதில்லை, குறைவாக பார்ப்பது மாத்திரமல்ல, நம்மை நாமே அப்படிதான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை. அதுதான் உண்மை. தேவன் அன்றைக்கு கிதியோனுக்கு சொன்ன அதே வார்த்தையாக தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருப்பேன். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை விட நாமும் இதுவரை நம்மை பலவீனனாக, தோற்றுப்போனனாக, பயந்தவராக, ஒன்றுக்கும் பயன்படாதவராக பார்த்திருக்கலாம். ஆனால் நம்மை காண்கிற தேவன், the God who sees us, நம்மை பார்க்கிற தேவன் நம்மை பராக்கிரமசாலியாகவே பார்க்கிறார். இந்த ஆண்டில் அந்த தேவன் உங்களோடு, என்னோடு, நம்ம எல்லாரோடும் இருக்கிறார். நிச்சயம் நம்மை ஜெயிக்க, மீண்டு வர, சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள தேவன் நமக்கு உதவியாயிருப்பார். இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நிச்சயம் அவருடைய நாமத்தினால மீண்டு வருவோம், ஜெயிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த 2026 ஆண்டுக்குள்ளே நாங்கள் உம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதை நம்பி பிரவேசிக்கிறோம். நீர் ஒருவரையும் விட்டு விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் பலவீனர் தான், ஆனால் நிமித்தம் நாங்கள் பலவானாக, பராக்கிரமசாலியாக மாற்றப்படுகிறோம். எங்களை பராக்கிரமசாலியாக மாற்றி எங்களை பயன்படுத்துகிறவர் அல்ல. எங்கள் சூழ்நிலையில் எங்களுக்கு இருக்கிற இதே பலத்தில், இதே குறைவில் கர்த்தர் எங்களை நிறைவானவர்களாக, பலவானாக பார்த்து எங்களை பராக்கிரமசாலியாக மாற்றுகிறீர். இந்த ஆண்டில் அதை நாங்கள் பார்க்க போகிறோம், அனுபவிக்க போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை நடத்துங்க, உங்கள் வார்த்தையின்படியே எங்களை பலப்படுத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தைரியமாய் இருங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக தம் வார்த்தையின்படியே நம்மை பராக்கிரமசாலிகளாக, நம்முடைய சூழல்களுக்கு நம்மை எதிரானவர்களாக நிறுத்தி நம்மை ஜெயிக்க செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன்
வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை, ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே.